வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஜூலை மாதத்துக்கான அக்காமடேஷன் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க. 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுது. திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே நாளில் தான் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் காலையில் 300 டிக்கெட்டும் சாயங்காலம் அக்காமடேஷன் தான் இப்போ ஒரே டேட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதன்படி இப்போ ஜூலை மாதத்துக்கானது 24ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுங்க மத்தியானம் 3 மணிக்கு. முதல்ல திருமலையை நம்ம முதல்ல பார்க்கலாம். திருமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்காமடேஷன் ஆன்லைனில் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா முதல்ல தரிசன டிக்கெட் ஏதாவது எடுங்க. ஏதாவது ஒரு சேவையில் டிக்கெட் எடுங்க. எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இல்லைனா அந்த ஆன்லைன் அக்காமடேஷனுக்கு நீங்கள் வரவே முடியாது. இதை ஓப்பன் பண்ணோடனே இடம் கேட்கும். திருமலை திருப்பதி தலக்கோணம் 3 கேட்கும். நீங்கள் திருமலைன்னு டைப் பண்ணினாலே டேரெக்டாக உங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு தான் போயிடும். ஜூலை மாதம் உங்களுக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரி ஏதாவது தரிசனத்துக்கான புக்கிங் ஹிஸ்ட்ரி இருந்தால் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் எதுவும் தரிசனத்துக்கு புக் பண்ணலைன்னா நீங்கள் அக்காமடேஷன் ஆன்லைனில் எடுக்க முடியாதுங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு தரிசனத்துக்கு எடுத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி டேரெக்டாக புக்கிங் ஹிஸ்ட்ரி போகும்பொழுது அதில் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் மட்டும் தான் காட்டும். பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக என்னென்ன சேவைகள்லாம் இருக்குது எல்லாம் காட்டும். அங்கே பிரதட்சணம், ஆர்ஜித சேவா, எலக்ட்ரானிக் டிப் ரிசல்ட்டு எல்லாமே காட்டும். அதில் நீங்கள் எதில் நீங்கள் புக் பண்ணீங்களோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டு அதில் போய் உங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிசிப்ட்னு இருக்கும். அது ரிசிப்ட் தொட்டிங்கனாலே கீழே புக் அக்காமடேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டேட்டு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ, அதாவது நீங்கள் 10ஆம் தேதி எடுத்துருக்கீங்கன்னா 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் அதில் காட்டும். அதுக்கு முத நாளும் அதுக்கு என்றைக்கு நீங்கள் தரிசனம் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அந்த தேதியும் காட்டும். அது ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டைம் ஸ்லாட்டு கரெக்டாக அதில் போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் திருமலையில் ஆன்லைனில் எடுக்க முடியும். தரிசனத்துக்கு கண்டிப்பாக டிக்கெட் எடுத்துங்க அக்காமடேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா. திருமலையை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வரும்பொழுது ரூ. 100, ரூ. 1000, 1518ன்னு 3 கேட்டகரியில் ரூம் வரும். 100 ரூம் வந்து நார்மலாக காட்டேஜஸ் நிறையா இருக்குது. அதுமாதிரி ஹெச்விசி, எஸ்என்சி, எஸ்எம்சி இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே வந்து பெரிய பெரிய மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் இருக்குது. தனித்தனி இண்டிவிஜுவல் காட்டேஜஸும் இருக்குது. ஒரே பெரிய பில்டிங் இருக்கும், தனி வில்லா மாதிரி இருக்கும். அதில் 4 வீடு இருக்கும். கீழே 2 வீடு, மேலே 2 வீடுன்னு அந்த மாதிரி இருக்குது. அது நிறையா இருக்குது. அது தவிர மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்னு பார்த்தீங்கன்னா ராம்பகிச்சா, வராகசாமி, நியூ கல்யாண் சௌத்ரி, சுதர்சனம் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் அதுவும் இருக்குது. இது எல்லாமே 100 ரூபா கேட்டகரியில் தான் வரும். இதில் வந்து கெய்சர்ஸ் மட்டும் இருக்காதுங்க. மற்றபடி எல்லா வசதியெல்லாம் ஓரளவு நார்மலாகவே இருக்கும். கெய்சர்ஸ் மட்டும் இருக்காது. காமனாக ஒரு இடத்துல வெந்நீர் வரும். அங்கே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் குளிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இதில். அதுக்கடுத்தது 1000 ரூபீஸ் ரூம் பார்த்தீங்கன்னா கௌஸ்தவம், பாஞ்சஜன்யம், மாத்ருஸ்ரீ வகலமாதேவி, நந்தகம் இந்த மாதிரி பில்டிங்லாம் வந்து 1000 ரூபீஸில் வருங்க. நிறைய மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கு, லிஃப்ட் வசதி இருக்கும். பக்கத்துலேயே கல்யாண கட்டா இருக்கும். கார் பார்க்கிங் வசதி கூட அதில் இருக்குது. அதனால் 1000 ரூபீஸ் ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். வயசானவங்க குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த 1000 ரூபீஸ் ரூம் எடுத்துங்க. சில இடங்களில் 2 காட்டு கூட இருக்குது. ஒரு பெரிய காட்டு ஒன்று, தவிர ஒரு பங்கர் பெட் வேறு கொடுத்துருக்காங்க. நல்ல வசதியான ரூம் வேணும்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் ரூம் எடுத்துங்க. அதுக்கடுத்தது 1518. இது வந்து ஒரு 10 வகையான காட்டேஜ் இதில் இருக்குங்க. அதுவும் இப்படி தான். அது ஒரே பெரிய ரூமாக இருக்க மாதிரி இருக்குது, 2 ரூம் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு வீடு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, 2 ஏசி இருக்கிற மாதிரி கூட சில காட்டேஜஸ்லாம் இருக்குது. அது நமக்கு அமையிறதை பொறுத்தா. இது வந்து ஏசி காட்டேஜ். 1518ங்கிறது வந்து ஏசி காட்டேஜுங்க. ஏசி இருக்கும், கைசர்ஸ் இருக்கும், கார் பார்க்கிங், அந்த லிஃப்ட் வசதி இது எல்லாமே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் திருமலையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் முதல்ல தரிசனத்துக்கு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்காமடேஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஆஃப்லைனில் டேரெக்டாக போய் எடுத்துக்கலாம். அது சம்மந்தமான வீடியோ தனியாக இருக்குது. அதில் வேணால் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கடுத்து கீழே திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 4 வகையில் காட்டும். விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், மாதவம், அப்புறம் திருச்சானூரில் இருக்கிற தோலப்பா கார்டன். இது 4மே டிடிடி அக்காமடேஷன்லாம் வரும். இதில் வந்து சீனிவாசம், மாதவம், திருச்சானூர், தோலப்பா கார்டன் 3மே வந்து ஆன்லைனில் மட்டும்தான். ஆஃப்லைனில் டேரெக்டாக கிடையவே கிடையாது. ஒன்லி ஆன்லைன். அதனால் ஃபுல்லாகவே இதில் புக் ஆகிடும். இது வந்து தரிசன டிக்கெட்டாக இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாதுங்க. இதுக்கு நீங்கள் என்றைக்கு தேதியில் வேணுமோ அன்றைக்கி நீங்கள் இதில் புக் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஏசி, ஏசி அப்படின்னு இருக்குது. மாதவத்தை தவிர. மாதவத்தில் ஒன்லி ஏசி, நான் ஏசியே கிடையாது. 2 கேட்டகரி தான் இருக்கும். அதுவும் ஏசி ஒன்று, ஏசி டீலக்ஸ்னு இருக்கும். மீதி எல்லாமே சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், தோலப்பக்கம் எல்லாமே வந்து ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்குது விஷ்ணு நிவாசம். அதனால் ட்ரெயினில் வர்ற மாதிரி இருந்தால் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் சீனிவாசம், மாதவம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வெஹிக்கிள் தனியாக நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாதவம், சீனிவாசம் இல்லைனா தோலப்பா கார்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் கிடைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் முடிஞ்சிடுது. நீங்கள் திருமலையிலையும் எடுக்கணும், திருப்பதியிலும் எடுக்கணும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா முதல்ல திருமலையில் எடுங்க. அதுக்கப்புறம் திருப்பதி எடுங்க. ஏன்னா திருமலை தான் முதல்ல புக் ஆகிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். இதில் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ரூம் எடுக்க விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விஷ்ணு நிவாசத்துக்கு வேணால் டேரெக்டாக போய் எடுக்கலாம். அது ஒரு வசதி விஷ்ணு நிவாசத்தில் இருக்குது. நான் ஏசி ரூம் மட்டும் தான் கிடைக்கும். ஏசி ரூம் கிடைக்காது. டேரெக்டாக காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் கவுண்டர் திறந்திருக்கும். வெயிட் பண்ணி காலியாக கொடுப்பாங்க. அப்படி ரூம் எடுத்துக்கிறதுக்கு வசதி இந்த விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் இருக்குங்க. நீங்கள் ரூம் வந்து ஆன்லைனில் எடுக்காமல் டேரெக்டாக போய் தான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம் மட்டும் போங்க. வேறு எங்கேயுமே கிடையாது.
மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.